சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. வணக்கம் பாண்டிய இளவரசரே, தங்களை சந்திப்பதற்காக சேர மன்னர் இங்கு வந்து கொண்டிருக்கிறார். என்ன சொல்கிறாய்? நீ சொல்வது ஆச்சரியமாக இருக்கின்றதே. சேர மன்னரே என்னை காண நேரடியாக இங்கு வந்து கொண்டிருக்கிறாரா? ஆம் இளவரசே, வணங்குகிறேன் மன்னா. என்ன இளம்வழுதி, ஒரு இளவரசருக்குரிய மரியாதையுடன் உன்னை நடத்த சொல்லி இங்கிருக்கும் காவலர்களுக்கு கட்டளையிட்டு இருந்தேனே, அவர்கள் உன்னை அவ்வாறு நடத்துகின்றார்களா? உனக்கு ஏதேனும் குறைபாடுகள் இருக்கின்றதா? இங்கு எத்தனை வசதிகள் இருந்தாலும் அவை யாவுமே கூண்டில் அடைத்து வைத்து கொடுக்கும் உபசரிப்புதானே. அது தங்க கூண்டாக இருந்தால் என்ன, இரும்பு கூண்டாக இருந்தால் என்ன, பொதுவில் நான் இப்போது கூண்டில் அடைக்கப்பட்டிருப்பவன் தானே. உன்னை இப்படி கூண்டில் அடைக்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல. நல்லெண்ண விஜயமாக சேர நாட்டிற்கு வந்த உன்னை இப்படி காவலில் வைக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்று நானே எதிர்பார்க்கவில்லை. ஆனால் ஒன்று, இப்படி 4 வீரர்களை உடன் அழைத்து வந்து என் சபையிலேயே என்னுடைய உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்திய நிலையில் உன்னை தவிர வேறு யாராக இருந்திருந்தாலும் அப்பொழுதே அவன் தலை துண்டாகி விழுந்திருக்கும். உன் தலை தப்பியதற்கு காரணம் நீ ஒரு தலை சிறந்த வீரன், பாண்டிய நாட்டின் இளவரசன், கொற்கையை ஆண்டு கொண்டிருப்பவன் என்பதால் மட்டுமல்ல. உன்னுடைய தந்தையார் பாண்டிய பேரரசர் பெரும்பழுதி பாண்டியருக்காகவும் சோழ மாமன்னர் கரிகால் பெருவளத்தாருக்காகவும் தான். மேலும் சேர சோழ பாண்டியர் என இம்மூன்று நாடுகளுக்கிடையில் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வந்துவிடக் கூடாது என்பதும் தான். உன்னுடைய தலை அன்றே மண்ணில் விழாமல் காப்பாற்றப்பட்டதற்கு காரணம். இந்த அளவிற்கு உன் விஷயத்தில் நான் பெருந்தன்மையாக நடந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் இதுவரையில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண சோழ மன்னர் கரிகாலரோ பாண்டிய மன்னர் பெரும்பழுதி பாண்டியரோ முன்வரவில்லை. என்னுடைய தீர்மானத்திற்கு கரிகாலரோ இதுவரை செவிசாய்க்கவே இல்லை. இப்பொழுது கூட உன்னை நான் தேடி வந்ததற்கு காரணம் உன் தந்தையான மன்னர் பெரும்பழுதி பாண்டியரோ மன்னர் கரிகாலரோ அல்ல. உனக்காக என்னிடம் வாதாடிய புலவர் கபிலர் தான். என்ன, புலவர் கபிலரா? அவர் இங்கு வந்திருக்கின்றாரா? ஆமாம், புலவர் கபிலர் சேர நாட்டிற்கு வந்திருக்கிறார். அவர் வார்த்தைக்கு கட்டுப்பட்டுதான் நான் இங்கு உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன். இந்த சந்திப்பு ஒரு நல்ல தீர்வை தருவதும் தராமல் போவதும் உன் கையில் தான் இருக்கிறது. என் கையில் என்ன இருக்கின்றது? தாங்கள் நான் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றீர்கள்? சேரர், சோழர், பாண்டியர் என இம்மூன்று மன்னர்களுக்கும் இடையே நடைபெற்று வரும் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இருக்கிறது, வழிமுறையும் இருக்கின்றது. அந்த வழிமுறை என்னவென்பதை தாங்கள் தான் கூற வேண்டும். ஒரு ஊர் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு குடும்பம் அழிவதில் தவறில்லை. ஒரு குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நபர் அழிவதில் தவறில்லை. சேரர், சோழர், பாண்டியர் என 3 நாடுகளுக்கு இடையே வந்துள்ள இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்பது எனக்கு எதிராக செயல்படும் அழுந்தூர் வேளாளர் விஜயபூபதி எனும் போது அவரை இழப்பதில் என்ன தவறு நிகழ்ந்துவிடப் போகிறது? எனவே இப்பொழுதே நீ மன்னர் கரிகாலருக்கு ஒரு மடல் எழுது. என்னவென்று மடல் எழுதுவது? சேர மன்னர் அவரிடம் சிறைப்பட்டிருக்கும் என்னை உடனடியாக விடுவிப்பதற்கு தயாராக இருக்கின்றார். தாங்கள் அழுந்தூர் வேளாளர் விஜயபூபதியை சோழ நாட்டு எல்லையை விட்டு
வெளியேற்றிய மறுகணமே அவர் என்னை இங்கிருந்து விடுவித்து விடுவார். தாங்கள் இதற்கு சம்மதித்தால் முதலில் 4 சோழ வீரர்களையும் விடுவித்து அனுப்புவதாகவும், அதன் பின்னர் தாங்கள் விஜயபூபதியை சோழ நாட்டை விட்டு வெளியேற்றினால் போதும் எனவும் மடல் எழுது. சேர மன்னரே, எனது தந்தையார் என்னை ஒரு இலக்கியவாதியாக மட்டும் வளர்த்திருந்தால் நான் தாங்கள் கூறியது போல் மடல் எழுதி மன்னர் கரிகாலருக்கு அனுப்பிவிடுவேன். ஆனால் அவர் என்னை ஒரு இலக்கியவாதியாக மட்டும் வளர்க்கவில்லையே, வீரத்தோடு விவேகத்தையும் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சமயோஜித புத்தியோடும் அல்லவா வளர்த்திருக்கின்றார். இதோ பாருங்கள் சேர மன்னரே, மன்னர் கரிகாலர் நினைத்தால் உங்கள் காவல்களை தகர்த்தெறிந்துவிட்டு ஒரு நொடியில் என்னை இங்கிருந்து விடுவித்துக் கொண்டு போய்விடுவார். எனது தந்தையார் பெரும்வழுதி பாண்டியர் நினைத்தால் இந்த சேர நாட்டின் மீது படையெடுத்து வந்து என்னை மீட்டுக் கொண்டு போய்விடுவார். அவர்கள் இதற்கு நான் நினைத்தால் கூட உங்கள் காவல்களை எல்லாம் மீறி என்னால் இங்கிருந்து தப்பித்து போக முடியும். இத்தனை சந்தர்ப்பங்கள் இருந்தும் நான் அமைதியாக இருப்பதற்கு காரணம் என்னவென்று தெரியுமா? வந்த இடத்தில் நான் குற்றவாளியாக இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிட்டது. என்னுடன் வந்தவர்கள்தான் தவறு செய்தார்கள் என்றாலும் அதற்கு பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டியவன் நான் தானே. அது நான் செய்த தவறாகத்தானே எடுத்துக் கொள்ளப்படும். அந்த நியாயத்திற்கு கட்டுப்பட்டுத்தான் நான் இங்கு அமைதியாக இருக்கின்றேன். இதற்கு பெரியவர்கள்தான் முடிவெடுக்க வேண்டுமென்ற பொறுமையாக இருக்கின்றேன். தாங்கள் கூறினீர்களே, ஒரு ஊர் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு குடும்பம் அழிவதில் தவறில்லை. ஒரு குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நபர் அழிவதில் தவறில்லை என்று? அப்படி அழிக்கும்போது ஒரு ஊர் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஊரிலேயே தவறான குடும்பம் எதுவோ அந்த குடும்பத்தை அழிக்கலாம். அதேபோல் ஒரு குடும்பம் நன்றாக இருக்க வேண்டுமென்றால் அந்த குடும்பத்தின் தவறானவன் எவனோ அவனை அழிக்கலாம். ஆனால் அழுந்தூர் வேளாளர் விஜயபூபதி கெட்டவர் அல்ல, நல்லவர். என்னை பணையப்படுத்தி அழுந்தூர் வேளாளர் விஜயபூபதியை சோழ எல்லையை விட்டு அனுப்பிவிடலாம் என்று நினைக்கின்றீர்களா? எனக்கு மரண தண்டனை கொடுங்கள், மனதார ஏற்றுக்கொள்கின்றேன். கரிகால் மன்னரின் மருமகன் என்னை ஒரு இழிவான காரியத்தை செய்து வைத்துவிட முயற்சிக்காதீர்கள். அதற்கு நான் உடன்பட மாட்டேன். அதற்கு பதில் என் சவம்தான் போகும். இதோ பார் இளம்பழுதி, அவசரத்தில் வார்த்தைகளை விட்டுவிட்டு பின்பு அதற்காக சங்கடப்படுவதில் அர்த்தமில்லை. யோசித்து நிதானமாக உன் பதிலை சொல். இதில் யோசிப்பதற்கு எதுவும் இல்லை. இதுதான் என்னுடைய தீர்க்கமான முடிவு. அப்படி என்றால் வேறு வழி இல்லை. உன்னுடைய இந்த சிறைவாசம் நிரந்தரமாக்கப்படும். பரவாயில்லை. இதை கேட்டு அதிர்ச்சி அடைவதற்கு இது எதிர்பாராத முடிவு அல்ல, எதிர்பார்த்த முடிவுதான். அமைச்சர் அவர்களே, நமது மன்னர் அவர்கள் திடீரென்று அரச சபையை கூட்டியிருக்கிறார் என்றால் அதற்கு ஏதேனும் முக்கிய காரணம் இருக்கும். அது என்னவென்று நிச்சயம் தங்களுக்கு தெரிந்திருக்கும். அதை நான் தெரிந்து கொள்ளலாமா? மணிமரா, நானே இதை பற்றி அமைச்சரிடம் கேட்கலாம் என்றிருந்தேன். நீ முந்திக் கொண்டாய். அமைச்சரே, மாமன்னர் எதற்காக நம் அனைவரையும் இங்கு வர சொல்லியிருக்கிறார்? எதன் பொருட்டு அழைக்கிறேன் என்று என்னிடத்தில் அவர் சொல்லவும் இல்லை, எனக்கு அது தெரியவும் தெரியாது. எல்லோரையும் அழைத்து சபையை கூட்டுங்கள் என்று மட்டும்தான் என்னிடத்தில் கூறினார். அவரின் ஆணைப்படி நான் சபையை கூட்டியிருக்கிறேன். மகேந்திரா, அப்படியே ஒருவேளை மன்னர் கூறியிருந்தாலும் அவருடைய அமைச்சராயிற்றே இவர், அதை நமக்கு தெரிவிப்பாரா இவர்? அது முறையும் ஆகாதே. கூடிய சபைக்கு முன்னால் அதை மன்னர் தெரிவிப்பதுதானே முறையாகும். விஷயம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டுமே, மன்னர் வந்த உடனே அது தெரிந்துவிடப் போகின்றது. அதற்குள் நாம் ஏன் இவ்வளவு அவசரம் காட்டி வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டும்? மன்னர் வரும் வரை சற்று பொறுமையாக இருக்கலாமே.
நான் எதற்காக இதை முன்கூட்டியே அறிந்து கொள்ள ஆசைப்பட்டேன் என்றால், நல்லெண்ண விஜயமாக நம் பாண்டிய நாட்டு இளவரசர் இளம்வழுதி சேரநாடு சென்றிருக்கிறாரே. யானையடா நீ? உன் தலையில் நீயே மண்ணை வாரி போட்டுக் கொண்டிருக்கின்றாய். புத்தி பிசகிவிட்டதா உனக்கு? குட்டி கெட்டதை அம்பலமாக்கப் போகின்றாயா? சரி சரி, நான் சமாளித்துக் கொள்கிறேன். நம் பாண்டிய இளவரசர் சேர நாட்டிற்கு சென்றிருக்கிறாரே, அவரிடமிருந்து ஏதாவது செய்தி வந்ததா? அதை பற்றி விவாதிக்க நம்மை வரவழைத்திருக்கிறாரா என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான் கேட்டேன். மணிமாறா, அவசரப்பட்டு நீ எதற்காக எதையோ கற்பனை செய்து கொண்டிருக்கிறாய்? அனைவரும் அமருங்கள். அமைச்சர் அறிவுடை நம்பியவர்களே, நான் திடீரென நம் அவையை கூட்டச் சொல்லி ஆணையிட்டது தங்களுக்கே சற்று திகைப்பாக இருக்கக்கூடும். உண்மைதான் மன்னவா. அந்த திகைப்பு எனக்கு மட்டுமல்ல, இங்கு வந்திருக்கும் அனைவருக்குமே இருக்கிறது. சற்று முன்பு வரை அது பற்றிய விவாதம்தான் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இது நான் எதிர்பார்த்ததுதான். திடீரென உங்களை எல்லாம் வரச் சொல்லி அவையை நான் கூட்டியதற்கு காரணம் இருக்கின்றது. நம் இளவரசர் இளம்வழுதி நல்லெண்ண விஜயமாக தற்போது சேர நாட்டிற்கு சென்றிருப்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இளவரசர் இளம்வழுதி இங்கு இல்லாததினால் மகாராணி பஞ்சவன்மாதேவியும் இளவரசி மலர்கொடியும் சற்று துயருற்று இருக்கின்றார்கள். இளவரசரின் பிரிவால் துயருற்று இருக்கும் அவர்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். இளவரசி மலர்கொடி திருமணம் முடிந்து நம் பாண்டிய நாட்டிற்கு வந்து வெகு காலமாகிவிட்டது. நானும் கரிகால் மன்னரை சந்தித்து வெகு காலமாகிவிட்டது. எனவே அவர்கள் இருவரையும் நான் சோழ நாட்டிற்கு அழைத்துச் சென்று வர எண்ணியுள்ளேன். மன்னர் நல்லதொரு முடிவை எடுத்துள்ளீர்கள். இந்த நேரத்தில் அவர்கள் இருவருக்கும் ஒரு மாறுதல் தான் ஆறுதலை அளிக்கும். தக்க நேரத்தில் தகுந்ததொரு முடிவை எடுத்துள்ளீர்கள். இது வரவேற்க தகுந்த நல்ல முடிவுதான். மகாராணியாரையும் இளவரசியையும் அழைத்துக் கொண்டு நான் சோழ நாட்டிற்கு செல்வதால் நான் திரும்பி வரும் நாள் வரை மதுரையம்பதியை பரிபாலிக்கும் உரிமையை உங்களிடம் ஒப்படைத்துச் செல்ல இருக்கின்றேன். மதுரையம்பதியை பரிபாலனம் செய்வதற்கு தேவையான அறிவுரை மற்றும் ஆலோசனைகளை கூற அமைச்சர் அறிவுடை நம்பி இருக்கின்றார். அமைச்சர் அறிவுடை நம்பி அவர்களின் துணை கொண்டு இந்த மதுரையம்பதியை பரிபாலனை செய்யும் உரிமையை நம் தளபதி செழியனிடம் ஒப்படைக்கின்றேன். தளபதி செழியனுக்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து நன்முறையில் பரிபாலனம் செய்ய உதவ வேண்டும். என்ன செழியா, பொறுப்பை எடுத்துக்கொள்ள சம்மதம்தானே? தங்களது ஆணையை முழு மனதுடன் ஏற்றுக்கொள்கிறேன் மன்னவா. மிக்க மகிழ்ச்சி. உட்கார். நன்றி மன்னவா. நீண்ட காலமாக நம் இளைய தளபதி மகேந்திரனுக்கு மன்னர் நமக்கு சரியான பொறுப்பை தரவில்லையே என்ற குறை இருந்து வருகின்றது. அந்த குறையை இன்று நிவர்த்தி செய்வது என்று நான் முடிவெடுத்துள்ளேன். அதனால் இளவரசர் இளம்வழுதி திரும்பி வரும் வரை இளம்வழுதி ஆட்சி புரிந்து வந்த கொற்கையை பரிபாலனம் செய்யும் உரிமையை மகேந்திரனுக்கு அளிக்கின்றேன்.
கொற்கையை பரிபாலனம் செய்ய போகும் மகேந்திரனுக்கு அறிவுரை கூறவும், ஆலோசனை சொல்லவும், பாதுகாப்பு அளிக்கவும் வீரபாகுவை நியமிக்கின்றேன். மகேந்திரனுக்கு தேவையான ஒத்துழைப்பை அனைவரும் நல்க வேண்டும். என்ன மகேந்திரா, கொற்கையின் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள உனக்கு சம்மதம்தானே? தங்களது ஆணையை முழு மனதுடன் ஏற்றுக்கொள்கிறேன் மன்னவா. நல்லது. இத்துடன் இந்த அவை கலைகின்றது. வணக்கம் அழுந்தூர் வேளாளரே. வா பார்த்திபா, நீ என்னை தேடி வருவது வியப்பாக இருக்கிறது. என்ன இப்படி சொல்லிவிட்டீர்கள்? எத்தனையோ முறை உங்களை தேடி வந்து எவ்வளவோ விஷயங்களை பேசி இருக்கிறேனே. உண்மைதான். நாம் இருவரும் இணைந்து பலவிதமாக திட்டமிட்டு சில அரிய காரியங்களை சாதித்திருக்கிறோமே. அதுவும் சரிதான். பிறகெதற்கு என் வருகை வியப்பாக இருக்கிறது என்கிறீர்கள்? நீ என்னை தேடி வந்து எவ்வளவு காலமாகிறது என்பதை நினைத்துப் பார், உனக்கே அது புரியும். அது மன்னர் உன்னை அவமதித்தார் என்பதால் ஏற்பட்ட ஆதங்கத்தில் நீ அப்படி இருந்தாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் அதைவிட மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகி இருப்பவன் நான் தான் என்பதை நீ ஏன் நினைக்க தவறிவிட்டாய்? எதை பற்றி சொல்கிறீர்கள்? என்ன பார்த்திபா இப்படி கேட்கிறாய்? இப்போது சோழ அரண்மனையில் எரியும் பிரச்சனையாக இருப்பதே என்னை பற்றித்தானே. சேர மன்னர் இளம்பழுதியை விடுவிக்க என்னைத்தானே பணயமாக்கி இருக்கிறான். அந்த சேரன் ஒரு மூர்க்கன். முதலையும் மூர்க்கனும் கொண்டது விடாது என்பதற்கு சேரன் தான் உதாரணம். என்று உங்களை இங்கு பார்த்தானோ அன்றே அதை ஆரம்பித்து விட்டான் அந்த சேர மன்னன். இப்பொழுது சற்றும் பொருத்தமில்லாமல் பாண்டிய இளவரசரை விடுவிக்க அதையே நிபந்தனையாக்கியிருக்கிறான். ஆனால் அதை பற்றி நினைத்து நீங்கள் சங்கடப்பட தேவையில்லையே. ஏன் அப்படி சொல்கிறாய்? மாமன்னர் தான் சேரனின் நிபந்தனையை ஏற்க முடியாது என்று உறுதியாக கூறியிருக்கிறாரே. அதனால் நான் அதை பற்றிய சிந்தனையே இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம் என்கிறாயா? உனக்கு இதன் கடுமை புரியாததால் தான் இப்படி பேசுகிறாய். இப்படி ஒரு விவகாரம் ஏற்பட்டிருக்கிறது. விஜய பூபதி அதை பற்றி கவலையே இல்லாமல் இங்கு நிம்மதியாக இருக்கிறானே என்றுதானே ஒவ்வொருவரும் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்னை பார்க்கும் போதெல்லாம் இளம்பழுதி இன்னும் சேர நாட்டில் சிறைப்பட்டு காவலில் இருக்கிறான், நீ சோழ நாட்டில் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் மகிழ்ச்சியோடு திரிந்து கொண்டிருக்கிறாயே என்று கேட்பது போல் இருக்கிறது. உங்கள் உள்ளத்தில் இப்படி ஒரு தீ எரிந்து கொண்டிருப்பது இப்போதுதான் எனக்கு புரிகிறது. உங்கள் நிலைக்கு முன்னால் என் நிலையை ஒப்பிட்டு பார்த்தால் ஒன்றுமே இல்லை என்று தோன்றுகிறது. இதை நீ உணர வேண்டும் என்பதற்காகத்தான் என் மனக்குமுறலை இந்த அளவிற்கு வெளிப்படையாக சொன்னேன். பார்த்திபா, எனது இயல்பான குணம் இதுவல்ல. எந்த உணர்வையும் காட்டிக்கொள்ளாத இறுகிய பாறை என்றுதான் எனக்கு பெயர். நானே அதை நன்றாக உணர்ந்திருக்கிறேன். பல நேரங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இவரால் எப்படி எந்த பிரதிபலிப்பும் இல்லாமல் இருக்க முடிகிறது என்று வியந்திருக்கிறேன். இன்று என் பொருட்டு உங்கள் இதயத்தை திறந்து காண்பிக்க முன்வந்தீர்களே, இதுவே எனக்கு போதும். நீ இவ்வளவு பரபரப்பாக வந்ததற்கு என்ன காரணம் என்று சொல்லவில்லையே. என் பிரச்சனைக்கும் உங்கள் பிரச்சனைக்கும், ஏன் இன்று சோழ நாட்டிற்கும் ஏற்பட்டிருக்கும் சோதனைக்கே விடிவு காணக்கூடிய ஒரு செய்தியோடு நான் வந்திருக்கிறேன். அப்படியா? முதலில் அதைச் சொல். உறையூரில் உள்ள ஏரியில் 4 பிணங்கள் மிதந்திருக்கின்றன. அவை யாருடைய பிணங்கள் என்பதை கண்டுபிடித்து விட்டால் இப்பொழுது எழுந்துள்ள கேள்விகளுக்கு விடை கிடைக்கும் என்று மாமன்னர் நினைக்கிறார். என்ன? இதை மாமன்னரே உன்னிடம் சொன்னாரா?
ஆமாம், நாம் மட்டும் இதை எப்படியாவது கண்டுபிடித்து விட்டால் பாண்டிய இளவரசனை விடுவிக்க வழி கிடைத்துவிடும். ஆனால் எங்கோ உறையூரில் மடிந்திருக்கும் நால்வர் யார் என்று பூம்புகாரில் உட்கார்ந்து கொண்டு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நீ கேட்பதும் நியாயமான கேள்விதான். அதற்கு நான் வழி சொல்கிறேன். உறையூர் ஏரியில் மடிந்து கிடந்த அந்த நால்வர் யார், எங்கிருந்து சென்றார்கள் என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் சரி. அதற்காக நாம் வீடு வீடாக சென்று கேட்க முடியாதல்லவா? நாம் ஏன் செல்ல வேண்டும்? இறந்தவர்களின் உறவினர்களை நாம் இருக்கும் இடத்திற்கு வரவழைப்போம். எப்படி? பறை அறிவித்து செய்தியை சொன்னால் அனைவரும் அதை கேட்பார்களே. பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் நிலையை சொல்வார்களே. அருமையான யோசனை. ஆனால் என்ன? மன்னர் இதற்கு சம்மதிக்க மாட்டார் என்று நினைக்கிறாயா? இல்லை இல்லை, இதற்காக என்ன செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டாலும் செய்து கொள் என்று கூறிவிட்டார். பிறகு என்ன? பறை முழங்கட்டும்.